அன்புள்ள சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ்விடமிருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சோதனைகள் அதிகமா ஆகுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தரஜாத்தை உயர்த்த போறான்னு அர்த்தம். இந்த இம்மையிலும், மறுமையிலும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்த போறான். நமக்கு பல அருட்கொடைகளை தரப்போறான். பெரிய ஒரு இடத்துல நம்ம வைக்க போறான் என்று அர்த்தம். இதை நெறைய பேர் புரிஞ்சுகொள்றதில்ல. சூரா யூசுஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம படிக்கும்போது, அதை படிக்கும்போது தொடர்ச்சியாக அல்லாஹ் என்ன தொடர்ந்து நெறைய சோதிக்கிறான் என்பது போல நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து சிந்திச்சு பாருங்க. அந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் தொடர் சங்கிலி ஒரு சோதனையா வந்து கொண்டே இருக்குது அவருக்கு. அதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட பல ஆயிரம், பல லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்படாமல் போயிருக்கும். எகிப்துடைய உயிர்கள். அந்த பஞ்ச காலத்துல. அவங்களுடைய சகோதரர்கள் அவர் கிணத்துல போடலன்னா, அவர் எகிப்துல அடிமையாக விற்கப்பட்டிருக்க மாட்டார். எகிப்துல அடிமையாக விற்கப்படலன்னா, மந்திரியுடைய வீட்டுக்கு அவருக்கு போயிருக்க மாட்டார். மந்திரியுடைய வீட்டுக்கு போகலன்னா, அந்த பெண் அவரை தவறாக அழைத்திருக்க மாட்டாள். அவர் தவறாக அழைக்கப்பட்டு அவர் மறுக்காவிட்டால், அவர் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார். ஜெயிலுக்கு போகலன்னா, அவருக்கு பல விஷயங்கள் அந்த ஜெயில்ல இருந்த 2 அந்த நபர்கள் அவருடைய கனவுக்கு விளக்கம் அளிக்க முடியாமல் போயிருக்கும். இல்லைங்களா? ஜெயிலுக்கு போனதுனால தான் விளக்கம் அளிக்கிறாங்க. பிறகு மன்னருக்கு கனவு வரும்போது, இந்த சிறைவாசியில இருந்த அவருடைய நண்பர் யூசுஃபை நினைவு கூறுகிறார். பிறகு மன்னர் என்ன செய்றாரு? அவரை மதித்து அழைக்கிறார். அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார். பிறகு எகிப்துல உள்ள பல ஆயிரம், பல லட்சம் மக்கள் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருக்க பல லட்சம் மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. பசி, பட்டினியால் உயிர் போகாமல். இப்ப தொடர்ந்து இந்த சங்கிலிகள் எதற்காக? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வைரமாக மாற்ற நினைக்கிறான். ஆனால் பலரும் தொடர் சோதனைகள் வரும்போது அல்லாஹ்விடம் நெருங்காமல் தங்களை சாதாரண கல்லாகவே அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் உங்கள டைமண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறான். ஏன் நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் உங்கள நீங்களே கல்லாக ஆக்கிக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துங்கள். சோதனையில பொறுமையா இருங்கள். அவ்வளவு சோதனைகள் வந்த பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்ற பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம மனித குலத்திற்கு தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஆக்குறான். சும்மா கிடைக்கவில்லை அந்த தரஜா சகோதரி. அவ்வளவு சோதனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. மேலும் சதகா ஜாரியாவாக அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் நபிமார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குறான். அதுல சிறந்தவர்கள. நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்தாலும் நம்ம அல்லாஹ்வின் மீது ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. தவக்கலோடு, சபுரோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தரஜாவை இம்மையிலும், மறுமையிலும் உயர்த்துவான். ஒரு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பிரிந்து. அதே நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எகிப்துடைய பல தந்தை பெற்றோர்களுடைய அழுகையை இல்லாமல் ஆக்குறான். ஃபியூச்சரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை உணவுத்துறை மந்திரியாக அவரை ஆக்கி. இல்லை என்றால் யோசித்து பாருங்கள், பசியில் பட்டினியில் அகப்பட்டு எத்தனை உயிர்கள் பறிப்போயிருக்கும், எத்தனை அழுகைகள் வந்திருக்கும். பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை நாம் புரிவதில்லை சகோதரர்களே. நம்ம எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம் இந்த துனியாவில். ஆனால் அல்லாஹ்வுடைய பிளான் அதுதான் மகத்தானது, அதுதான் மிகைக்கக்கூடியது, அதுதான் நன்மையை தரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.